ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த மாதிரி சேரீ வாங்கும்போது டேசல்ஸ் வரும். இந்த சாரீஸில் பாருங்கள், அவங்க கொடுக்குற டேசல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரிஞ்சு போயிடுது. அதனால நம்ம இந்த மாதிரி டேசல்ஸ் எப்படி நம்மளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டேசல் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம் வாங்க. நீடில், கோல்டு கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட்டு, சில்க் த்ரெட், உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துக்கோங்க. சிசர், டேசலுக்கு யூஸ் பண்ணுற கேப் எடுத்திருக்கேன். நம்ம இந்த த்ரெட்டை ஒரு நோட்டில் 100 டைம்ஸ் வந்து சுற்றி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 100 த்ரெட்டு இருக்குது. இப்போது இதில் தான் நம்ம வந்து டேசல்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு டூத் பிக் எடுத்திருக்கேன். நம்ம இந்த டேசல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டேசல்ஸ் வந்து செஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்து இந்த அளவு விட போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இதோட சென்டரில் டூத் பிக் வச்சுக்கோங்க. ஒரு நீடில் கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போது அந்த த்ரெட்டை இப்படி மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போது நம்ம வச்சுருந்த த்ரெட்லேயே வந்து இதை ஒரு நாட் போடணும். இப்போது த்ரெட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி நல்லா த்ரெட்டை சுற்றிக்கோங்க. ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நம்ம பூ கட்டுறதுக்கு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி செய்யுங்க, நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு 3 நாட் போட்டுட்டு சிசர் வச்சு இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம டூத் பிக்கை எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், முடிச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா டேசல்ஸும் உங்களுக்கு எவ்வளோ டேசல்ஸ் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து இந்த அளவுக்கு வேணுன்ற அளவுக்கு வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இந்த த்ரெட்டை பாருங்கள், முடிச்சாச்சு. டேசல்ஸ்லாம் வந்து நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போது நம்ம இந்த டேசல்ஸ் வச்சு எப்படி சேரீயில் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான லென்த்தில் நீங்கள் இந்த டேசல்ஸ் வந்து செஞ்சுக்கோங்க. கவுண்டிங்கும் அப்படி தான். இப்போது இந்த சேரீயில் இருக்கிற இந்த டேசல் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள் எப்படி ஆயிட்டுருக்குன்ட்டு. நம்மளே செஞ்சுக்கலாம் இனிமேல். எல்லா சேரீக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது த்ரெட் எடுத்திருக்கேன்னா ஸ்விங் த்ரெட், இது பிங்க் கலரில். அதில் நாட் போட்டுக்கோங்க. த்ரெட் எடுத்து இப்போது அந்த டேசலோட சென்டரில் நீடில் விட்டு எடுங்க. விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளே செய்யும்போது வந்து இந்த டேசல் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் சின்ன பசங்களாக இருந்துமே இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும் இது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கேப்பை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப் வந்து நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ 2 கோல்டன் கலரில் இருக்கிற பீடு போடுறேன். இதில் ஸ்டோன்லாம் இருக்கிற மாதிரி பீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த பீட் தான் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம சேரீயில் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை டேசல்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் 9 டேசல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போது சேரீயோட பார்டரில் கீழே இருந்து நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு மறுபடியும் அந்த பீட்குள்ளேயே மறுபடியும் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம டேசல் வந்து ஷேக் ஆகாது. பர்ஃபெக்டாக அதில் அட்டாச் ஆன மாதிரியே இருக்கும். பாருங்கள், மறுபடியும் அதிலே விட்டு எடுத்துட்டேன்.
இப்போ திரும்ப நீடில் விடும்போது அந்த டேசல்ஸில் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பீட்குள்ளே விடணும். இல்லைனா அப்படியே த்ரெட் எடுத்து அந்த த்ரெட்டு வந்து லாஸ்ட்டாக விட்ட த்ரெட்டு அப்படியே வெளியே வந்துடும். இதே மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுங்க த்ரெட்டை. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸும் சொல்லித்தரோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், வீடியோஸ் இருக்கும். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது பேக்கில் திருப்பி நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை நாட் வேணுமோ 2 நாட் 3 நாட் கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம நாட் நல்லா போடும்போது. இதே மாதிரி நான் செஞ்ச எல்லா டேசல்ஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.